இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். அவருடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் குறையாது. இன்றைக்கும் நன்மைகள் நிறைந்த பெரிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதித்து ஆராதிப்போம். சங்கீதம் 71 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அடைக்கலமாக இருக்கிறார். காட் இஸ் யுவர் ரெஃப்யூஜ். அடைக்கலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிரிக்கு பயந்து, தாக்குதலுக்கு பயந்து, விரோதத்திற்கு பயந்து பத்திரமாக தங்கக்கூடிய பாதுகாப்பான இடம்தான் அடைக்கலம். அப்படி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்னா, ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறேன். உங்களை அடையாளமாக வைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், உங்களை அதிசயமாக வைத்திருக்கிறார். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன் அப்படின்ற வார்த்தை, புதுமை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அடையாளம், ஆசீர்வாதம், அதிசயம். கர்த்தர் நல்லவர், புது காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார், நன்மையான காரியங்களை செய்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் அடையாளமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறபடியால் உங்களையே ஒரு பெரிய அடையாளமாக வைத்திருக்கிறார். உங்களுடைய தேவன் அதிசயம் செய்கிறவர், நல்லவர், நன்மையான காரியங்களை செய்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் அடையாளம். அது மட்டும் இல்லை, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும் அவருடைய நோக்கம் கிடையாது. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆகவே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக உங்களையே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இன்றைக்கு வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறபடியால் நீங்கள் அநேகருக்கு அதிசயமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அநேகருக்கு நீங்கள் ஒரு அதிசயமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நடக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், தேவன் உங்களை எப்படி வழி நடத்துகிறார், எப்படி உங்கள் குடும்பத்தை போஷிக்கிறார், பராமரிக்கிறார் அப்படின்றத மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, அநேகர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு, அவர்கள் கண்களுக்கு நீங்கள் தான் அதிசயமாக இருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும் பொழுதே அநேகர் அதிசயமாக பார்ப்பார்கள். உங்களை பார்க்கும் பொழுதே அநேகர் ஆசீர்வாதமாய் பார்ப்பார்கள். உங்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் தான் ஒரு பெரிய அடையாளம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கும் உங்களை கொண்டு தேவன் புதுமைகளையும் ஆசீர்வாதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பலர் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களையே ஒரு பெரிய அடையாளமாக வைத்திருக்கிறார். ஆகவே அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நாளைக்கும் அவர்தான் அடைக்கலம். ஒவ்வொரு நாளும் அவர்தான் உங்களுடைய அடைக்கலம், தங்கும் இடம், பாதுகாப்பான இடமாக இருக்கிறார். அவருக்குள்ள நீங்கள் இருக்கும் பொழுது நீங்களே ஒரு பெரிய அதிசயமாய், அடையாளமாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கும் தேவன் உங்களை அதிசயமாய், ஆச்சரியமாய் வழி நடத்தப் போகிறார். உங்களை ஒரு பெரிய அடையாளமாக இந்த உலகத்திற்கு காட்டப் போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதிசயத்தை எதிர்பாருங்கள். நீங்களே ஒரு பெரிய அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள்.